இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நீங்க பூத் கமிட்டி மாநாடு ஏற்பாடு பண்ணிருந்தீங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களோட அந்த வரவு இல்ல, விக்னேஷ் என்ன பண்ண போறாரு? இன்னுமே சில அரசியல்வாதிகள் இன்னும் அவங்களுக்கு பூத்து கால் இல்லை, கிளை கால் இல்லைங்கிறாங்க. நான் அவங்க கூட நேருக்கு நேரம் உட்காந்து என் லிஸ்ட்டை கொடுக்குறேன். அவங்களால அப்படி ஒரு லிஸ்ட்டை கொடுக்க முடியுமான்னு தெரியாது. எனக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் 20 பேரை நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி என்னோட ஒவ்வொரு கிளைக்குமே 7 பேர் வச்சிருக்கேன். ஒரு கிளையை 2ஆ பிரிச்சிருக்கோம், வார்டா பிரிச்சிருக்கோம். எங்களோட கட்டமைப்பு கிட்டத்தட்ட நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம். அடுத்த 1 மாதம் 1.5 மாதத்துல உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் எப்படி இருக்க போகுது. ஈரோட விட மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் சந்திப்பு கோயம்புத்தூர்ல நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். கோயம்புத்தூர் என்னைக்குமே தளபதியோட கோட்டை தான். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஈர்ப்பு கோயம்புத்தூர் மக்களுக்கு தளபதி மேல என்னைக்குமே இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு நான் தெரிஞ்சு. ஆக்சுவலாக கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வெளியவே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அந்த லோக்கல்ல இருக்கிறவங்களே அதை மறைச்சிடுறாங்க. குடிசை மாற்று வாரியத்தால் ஒரு வீடு கட்டி கொடுத்துரும். கான்கிரீட் வீடு மழை வந்தா ஒழுகுது. அங்க ஒரு கவுண்டீஸ் காலனி ஒரு பகுதி இருக்கு. அங்க வெறும் சேலையும் பெட்ஷீட்டுகளையும் சுத்தி உள்ளுக்குள்ள வயசுக்கு வந்த பொண்ணுல இருந்து கை குழந்தை வரைக்கும் அங்க தங்கிட்டு இருக்கு. நத்தை கடிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு வார்டில் ஒரு தண்ணி பிடிக்க போற இடத்துல ஃபுல்லா நத்தைகளா இருக்கு. நாய் கடிக்கும், பூனை கடிக்கும். அந்த அம்மா காட்டுறாங்க, தம்பி அந்த நத்தை டெய்லியும் கடிச்சிருக்குப்பா அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி என்ன நிலைமையில இருக்கு. சமீபத்தில் பொதுக்கூட்டம் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். மீட்டிங்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு? அடுத்த கட்டமா நீங்க எப்படி உங்களோட நகர்வு இருக்க போகுது? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஏன்னா கோவை நீங்க பூத் கமிட்டி மாநாடு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. மிக பிரம்மாண்டமா இருந்துச்சு. ரோட் ஷோ எனக்கு தெரிஞ்சு முதல்ல மதுரைக்கு முன்னாடியே இங்கதான் நடந்துச்சு. ரொம்ப சேஃபா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் அவர்களோட அந்த வரவு இல்ல, விக்னேஷ் என்ன பண்ண போறாரு, எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு டிவிகேவை இன் கோயம்புத்தூர்? நான் இப்போ மற்ற பேட்டியில பேசினதெல்லாம் விட்டுலாம். இப்போ நான் என்னன்னா, நான் விக்னேஷ், எனக்குன்னு ஒரு அடையாளம் எங்க அண்ணன் தளபதி கொடுத்துருக்கிறாரு, மாவட்ட செயலாளர். நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னுமே சில அரசியல்வாதிகள் இன்னும் அவங்களுக்கு பூத்து கால் இல்லை, கிளை கால் இல்லைங்கிறாங்க. நான் அவங்க கூட நேருக்கு நேரம் உட்காந்து என் லிஸ்ட்டை கொடுக்குறேன். அவங்களால அப்படி ஒரு லிஸ்ட்டை கொடுக்க முடியுமான்னு தெரியாது. எனக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் 20 பேரை நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி என்னோட ஒவ்வொரு கிளைக்குமே 7 பேர் வச்சிருக்கேன். ஒரு கிளையை 2ஆ பிரிச்சிருக்கோம், வார்டா பிரிச்சிருக்கோம். ஸோ எங்களோட கட்டமைப்பு கிட்டத்தட்ட நீங்க கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். ஸோ இதோட ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, நீங்க உள்ளுக்குள்ளேயே உங்களே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அப்படி சந்தோஷமா இருக்காதீங்க. நாங்க வந்துட்டோம், நீங்க பயந்துட்டே தான் இருக்கணும். அடுத்த 1 மாசம் 1.5 மாசத்துல உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் எப்படி இருக்க போகுது. SARல நீங்க ஃபேஸ் பண்ணது என்ன? இங்கே உங்களுக்கு அந்த மாதிரி இவங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்காங்க அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? சார், SIR என்ன பண்ணிட்டாங்கன்னா, SIRல அந்த அதிகாரி கூட முழு நேரம் இருக்கிறது DMK தான். ஸோ அவங்க என்ன பண்ண முயற்சி பண்ணினாங்க. பட் நாங்கள் அது இல்லை, ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நம்ம எங்களுக்கும் கொடுத்துட்டோம். பட் இன்னைக்கு அந்த வரைவு அறிக்கை வரும்போது தான் யார் யாரெல்லாம் மிஸ் ஆயிருக்காங்கிறது தெரியும். அதில் நாங்கள் எங்கே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம மாநகராட்சி பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சொந்தமாக வீட்டில் எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, வாடகை வீட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இங்கே இருப்பாங்க, 3 மாதம் கழிச்சு பக்கத்து ஏரியாவில் இருப்பாங்க, 6 மாதம் கழிச்சு ஆப்போசிட் வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் இந்த வீட்டில் போய் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவங்களோட ஓட்டை நீங்கள் அங்கேருந்து ரிமூவ் பண்ணனீங்க அப்படின்னா, அவன் மறுபடியும் அங்கே ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க BLOட்ட கேட்டால் நீங்கள் பழைய ஆள்கிட்டயே போங்க அப்படிங்கிறாங்க. இவங்ககிட்ட வந்தால் வெயிட் பண்ணுங்கள், எங்களோட வேலை இன்னும் முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னுமே நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த வரைவு அறிக்கையிலேயே பல பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் காத்துட்டு இருக்கிறது என்னன்னா, எங்களோட ஒவ்வொரு பூத்துலையும் எத்தனை வாக்காளர்கள் விடுபட்டு போயிருக்கிறாங்க, அந்த வாக்காளர்கள் எங்கே இருக்காங்கன்னு நாங்கள் இப்போது அதை அட்ரஸ் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கான வாக்கை சரியாக வாங்கி, அவங்க எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் அவங்க ஓட்டு போட்டோம். பட் ஆனால் ஒரு வாக்காளருக்கு கரெக்டான ஒரு வாக்குரிமையை வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட கடமை, ஜனநாயக கடமையும் கூட தான். அதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கு.
ஈரோட்ல நிறைய போஸ்டர்ஸ் அடிக்கப்பட்டிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பார்வைக்கு வந்துச்சான்னு தெரியல. விஜய் அவர்கள் பிரசன்ட், ஆப்சென்ட்ன்னு 2 விஷயங்கள் போட்டிருந்தாங்க. கரூர்ல நடந்த இன்சிடென்ட்க்கு போயிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி மாநாடு கூட்டம்னா மட்டும் வராரு அப்படின்னு. அந்த போஸ்டர்ஸ் பார்த்தீங்களா? அது உங்க கட்சியில அது ஏதாவது ஒரு நான் பார்க்கல. பட் இருந்தாலும் அந்த மாதிரி அதான் நான் சொன்னேனே பிரதர். அவங்களுக்கு அதுதானே வேலை. உங்க வேலைய அவங்க செய்றாங்க. நம்மளோட வேலைய தான் நம்ம செய்யணும். நம்ம ஏன் அவங்க செய்யற வேலையில போய் டிஸ்டர்ப் பண்ணணும்? பண்ணிட்டே போகட்டும். குறிப்பா கோயம்புத்தூர்ல அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறணும் அப்படின்ட்டு 2 கட்சிகளுமே பெரிய கட்சிகள் 2மே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி வர நாட்கள் ரொம்ப டஃப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அத ஃபேஸ் பண்ண போறீங்க? ஏன்னா நெறைய நீங்க சொன்னீங்க பூத் கமிட்டி முதற்கொண்டு நாங்க ஆட்கள் வச்சிருக்கோம். எந்தெந்த பூத்ல எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க நான் லிஸ்ட் குடுக்குறேன் நீ. ஆனா தாவேக்கால எடுத்து ஒரு லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எங்கெங்க எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, முகம் தெரிஞ்ச ஆட்கள், அவங்களோட வேலைப்பாடுகள் அப்படின்றது உள்ள இறங்குனா தான் களத்துல இறங்குனா தான் தெரியுது. இருந்தாலும் பேர் சொல்ல முடியாத ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 15 பேர் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அப்படிலாம் இல்ல பிரதர். இது எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நாங்க இப்பதானே வந்திருக்கோம். ஸோ அதனால எங்க முகம் வந்து மக்கள்கிட்ட போகலங்கிறது குற்றச்சாட்டு. இப்ப நீங்க எங்க பகுதியில வந்து என்ன யார்ட்ட கேட்டீங்கனாலும் தெரியும். நீங்க ஒண்ணும் இல்ல. யாரையோ ஒருத்தர கூப்பிட்டு இங்க தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் யாருன்னா, அவங்களே அந்த அந்த வார்டு செயலாளராக இருக்கலாம், அல்லது அந்த கிளை செயலாளரா இருக்கலாம், ஒன்றிய செயலாளர் அவங்க வீட்டுக்கே கூட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அறிமுகமோட தான் இருக்கும். அம் உங்க கண்ண கட்டிட்டு உலகம் இருட்டுன்னு சொல்ற மாரி தான். அப்படிலாம் இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த பெரிய கட்சி. அந்த பெரிய கட்சிலாம் 26க்கு அப்புறம் தெரியும். நீங்க 2, 2ங்கிறீங்க. 2லாம் இல்ல. 1 மட்டும் தான். அது கண்டிப்பா தமிழக வெற்றிக் கழகமா தான் இருக்கும். ஃபேமிலி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அவங்க எப்படி மாரி இது பண்றாங்க? ஏன்னா, நீங்க சொன்ன மாரி அந்த கோயம்புத்தூர்ல விஜய் வந்துட்டு அந்த பூத் கமிட்டி ஆலோசனை மட்டும் தான் பண்ணாரு. வேற எந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் மேற்கொள்ள போறீங்க? விஜய் அவர்கள் வரப்போறாங்களா கோயம்புத்தூர்ல? உங்களோட ஏற்பாடுகள் எப்படி இருக்க போகுது? உங்க மக்கள் சந்திப்பு எப்ப நடக்க போகுது? உண்மையாலுமே கண்டிப்பா தளபதி வரதான் போறாரு. பட் டேட் வந்து இன்னும் சொல்லல. ஸோ அவர் வரும்போது ஃபேமிலி லெவல்னு ஒண்ணு கேட்டீங்கல்ல. நம்மலாம் என்ன நினைக்கிறோம்னா, பசங்க தானே வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது இல்ல. ஒவ்வொரு வீட்ல இருக்க பெண்களும், அந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற கணவர்கள் வந்து ரொம்ப அதிகமா அவங்களுக்கு எல்லாமே 45 வயசு, 48 வயசு இருக்கிறவங்க, ரொம்ப பெரும்பான்மையா தமிழக வெற்றிக் கழகத்துல மெம்பர்ஷிப் ஆகறக்கு ஆர்வப்படுறாங்க. ஒரு பகுதி ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். ஒரு 96வது வார்டு கோயம்புத்தூர்ல. அதுலேருந்து ஒரு 7, 8 பேர் வந்தாங்க நைட்டு. ஒரு 8:30 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் உங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, எங்களுக்கு உறுப்பினர் கார்டு போட்டு குடுக்க எங்க ஏரியாக்குள்ள யாருமே வரல. ஒரு கட்சி உறுப்பினரா ஒருத்தர நான் சொன்னது எல்லாமே சும்மா அந்த எனக்கு உண்மையில இந்த கேமரா அப்படிலாம் இல்ல. இத வந்து அவங்க கேட்டாங்க. அவங்களும் இன்னும் இப்ப கட்சியில உறுப்பினராவும் இருக்கிறாங்க, பொறுப்புலயும் இருக்கிறாங்க. அவங்க வந்து கேட்டு நான் உட்கார்ந்து அதுல ஒரு 2 பேருக்கு உறுப்பினர் கார்டு போட்டுட்டேன். மீதி ஒரு 2, 3 பேருக்கு அவங்க ஓட்டர் ஐடி வந்து பழைய அட்ரஸ்ல இருந்துச்சு. அதனால அந்த ஓட்டு விழுகாம கார்டு போட முடியல. அப்போ அவங்க ரொம்ப மனவேதனையோட தான் போனாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, மேக்ஸிமம் அவங்க வந்த எல்லாருக்குமே ஒரு 35 45 வயசுக்குள்ள இருந்தவங்க தான். அந்த ஏஜ்ல இருக்க அத்தனை பேருமே தளபதி வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்மளால ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாரி கண்ணுக்கே தெரியாம அத்தனை ஆதரவுகள் இருக்கு. உண்மையாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, நான் வந்து என்னோட ஒரு மாவட்ட செயலாளரா கோயம்புத்தூர் இருக்க 10 தொகுதியும் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். அதுலயும் தெற்கு மாவட்டத்துல இருக்க வால்பாறை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு நிச்சயம் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கும். நான் எங்களோட நிர்வாகிகள போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பும்போது, புது இடத்துக்குலாம் போகும்போது, எங்களுக்கு முன்னாடி அங்க ஒருத்தங்க வேலை செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த வெள்ளலூர்ல ஒரு அபார்ட்மெண்ட் பகுதி இருக்கு. அவங்களுக்கு எங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க அந்த லைன் அவங்களே ஒரு 4, 5 பேர் டீமா சேர்ந்து எப்படியாவது தளபதி ஜெயிக்க வைக்கணும், தமிழக வெற்றிக் கழகம் ஜெயிக்கணும்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தன்னெழுச்சியான ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கு. இது 2026ல தான் இது தெரியும். இப்ப எனக்கு இதுல மூலியமா என்ன தெரியும்னா, ஈரோட விட மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் சந்திப்பு கோயம்புத்தூர்ல ரொம்ப நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஓகே. கோயம்புத்தூர் வந்து என்னைக்குமே தளபதியோட கோட்டை தான். நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஈர்ப்பு கோயம்புத்தூர் மக்களுக்கு தளபதி மேல என்னைக்குமே இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. இங்க எல்லா வகையான மக்களும் இருப்பாங்க. இங்க கிராமமும் இருக்கும், நகரமும் இருக்கும், மிடில் கிளாஸ் இருப்பாங்க, அப்பர் மிடில் கிளாஸ் அத்தனை பெர்சன்ஸும் இன்னுமே ஏடிஎம்கே, டிஎம்கேல இருக்கிற அந்த நிர்வாகிகளோட வீட்ல இருக்க பசங்க வரைக்குமே எங்கிட்ட பேசுவாங்க. அவங்க கூட ஆர்வமா இருக்காங்க. தளபதி வந்து எங்கள பக்கத்துல கூட்டிட்டு போங்கண்ணா, பாஸ் வந்தா முன்னாடி குடுங்கண்ணா. உங்க அப்பால ஒண்ணும் சொல்ல மாட்டாருன்னா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேண்ணா, நீங்க எனக்கு குடுங்கண்ணான்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இன்னொரு கட்சியில இருக்கிற நிர்வாகி எனக்கு கூப்பிட்டு என் பையனுக்கு உங்க கட்சியில ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்ற சூழலும் இங்க இருக்கு. அதனால தளபதி இங்க கோயம்புத்தூருக்கு வரும்போது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாநாடு மாதிரி தான் இருக்கும். மினி மாநாடு மாதிரி தான் இருக்கும். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய
பெரிய பிரச்சனைகள் அப்படின்னா நீங்க எதெல்லாம் முன்னெடுத்துக்கலாம்னு இருக்கீங்க? இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வெளியவே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அந்த லோக்கல்ல இருக்கிறவங்களே அதை வந்து மறைச்சிடுறாங்க. நீங்க அந்த நான் நிறைய பக்கம் சொல்லியிருக்கேன். அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு ரொம்ப மோசம். ரொம்ப அந்த பகுதியில் மக்கள் வாழவே முடியாது. இன்னைக்கு தான் திருப்பூரை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குல அங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கு. நிலத்தடி நீர் மஞ்சள் கலர்ல வருது. அங்கே வித்தியாசமான பூச்சிகள்லாம் வருது. பல பேருக்கு தோல் நோய் வருது. கேன்சர் கூட நிறைய பேருக்கு இருக்கு. அந்த தண்ணி யாருனாலையும் பயன்படுத்த முடியலன்னு சொல்லியிருக்கோம். அது போக நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட மெயின்கள்ல மட்டும்தான் அந்த சாலை வசதி நல்லா இருக்கும். உட்புற சாலைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். நான் பார்த்த இடத்துல சொல்லிடுறேன். எனக்கு மற்ற இடத்துல விட நான் அந்த சொன்ன மாதிரி சுந்தராபுரம், குறிச்சி, கிணத்துக்கடை ஒன்றியம், மதுக்கரை, பெருசெட்டிப்பாளையம், வெள்ளலூர் பகுதியெல்லாம் அங்க இருக்க சில அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த குடிசை மாற்று வாரியத்தால ஒரு வீடு கட்டி கொடுத்துரும். காங்கிரீட் வீடு மழை வந்தா ஒழுகுது. அவங்க உள்ள இருக்கிறதுக்கே பயப்படுறாங்க. வெளியே வந்தா முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்குது. அந்த குழந்தைகளை வச்சுட்டு அவங்க எங்க இருப்பாங்க? இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லை. பல பேருக்கு பட்டா இல்லை, ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு கோண்டிஸ் காலனின்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க வெறும் சேலையும் பெட்ஷீட்டுகளையும் சுத்தி உள்ளுக்குள்ள வயசுக்கு வந்த பொண்ணுல இருந்து கை குழந்தை வரைக்கும் அங்க தங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கேட்டா நிதி இல்லை அப்படிங்கிறாங்க. செம்மொழி பூங்கா பிரம்மாண்டமா திறந்திருக்காங்க. நன்றி, செம்மொழி பூங்கா கோயம்புத்தூருக்கு வேணும். பட் எது கொஞ்சம் முக்கியம் அப்படிங்கிறது இருக்கணும்ல. ஸோ அதுக்கு காட்டின அந்த அக்கறையை கடைசி கட்டத்துல இன்னும் 4 நாள் 5 நாள் இருக்கும்போது விடிய விடிய வேலை செஞ்ச அந்த தூய்மை பணியாளருக்கு அந்த தூய்மை பணியாளர் வண்டியில வந்து தான் சாப்பாடே பரிமாறினாங்க, கொடுத்தாங்க. ஸோ அவங்களாம் எனக்கு கடைசியா பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அறிபறியா பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு வருஷமா இருக்கு? இது ஏன் உங்களுக்கு பண்ண தெரியல? அப்போ நீங்க என்ன உங்க நோக்கம் என்ன? அடுத்த தடவை நீங்க அந்த ஏரியாக்குள்ள ஓட்டு கேட்டு தானே போகணும். என்ன தைரியத்துல போவீங்க? மாசம் நம்ம ஓட்டுக்கு இப்போ 5000 ரூபா கொடுத்துட்றோம், 2000 ரூபா கொடுக்குறோம். அந்த தைரியம் மட்டும் தயவு செஞ்சு அதெல்லாம் பழைய காலம் அப்படின்னு நினைச்சு உள்ள போயிடாதீங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நேரில் போய் பார்த்தோம். அந்த அடிப்படையில் சொல்றேன். அதே மாதிரி நேற்று தலைவர் சொல்லும்போது வள்ளுவர் கோட்டத்தை காட்டுறாரு, பல நலத்திட்டங்களுக்காக வள்ளுவர் கோட்டத்தை காட்டுறாங்கன்னா வள்ளுவர் கோட்டம் வேண்டாம், வள்ளுவருக்கு நாங்கள் தப்பா அப்படி இல்லை. அங்க செலவு பண்ற நூற்றுக்கணக்கான கோடிகள்ல பல இடங்கள்ல மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம, தங்க வீடு இல்லாம, தண்ணி இல்லாம, கழிப்பறை வசதிகள் இல்லாம நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதுவும் பண்ணுங்க. கண்டிப்பா வேணும். செம்மொழி பூங்கா வேணும், வள்ளுவர் கோட்டம் வேணும். வள்ளுவருக்கு வந்து நம்ம புகழ் கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் ரைட்டு தான். பட் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது ஏன் நீங்க அந்த ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப பார்க்குறோம். நீங்க கோயம்புத்தூர் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க கிணத்துக்கடவுலாம் பார்த்தீங்கன்னா நாங்க நினைச்சோம் சரி ஒரு பொதுவா ஒரு என்ன ரோடு இருக்காது, சாக்கடை வசதி இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா ஒரு 10-15 இடத்துல இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா பல இடங்கள்ல அது இல்லை. சாக்கடை இருக்கு, 100வது ஒரு இடம் சாக்கடை இருக்கு. அதுக்கு தடுப்பு சுவர் கட்டணும்ல, தடுப்பு சுவர் இல்லை. அந்த இடத்துல லைட்டும் இல்லை. நைட் நேரம் குழந்தைகளோ வயசானவங்களோ போனா அதுக்குள்ள விழுகிறாங்க. இதோட கொடுமை நத்தை கடிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கே புதுசா தான் இருந்துச்சு. ஒரு வார்டுல ஒரு தண்ணி பிடிக்க போற இடத்துல ஃபுல்லா நத்தைகளா இருக்கு. நாய் கடிக்கும், பூனை கடிக்கும். அந்த அம்மா வந்து காட்டுறாங்க, தம்பி அந்த நத்தை டெய்லியும் கடிச்சிருதுப்பா அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி என்ன நிலைமையில இருக்கு. ஸோ இங்க இப்படி மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டிலேயே இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியோட நிலைமை என்னவா இருக்கும்? ஸோ நீங்க யாரை ஏமாத்த ஜிடிபி நம்ம போயிட்டோம், தமிழ்நாடு முதல் மாநிலமா வந்துருச்சு, என்ன அடிப்படையில் இதெல்லாம் சொல்றீங்க? அது மட்டும் நம்ம ஒரு படத்துல வந்த மாதிரிதான், உடம்புல எல்லாமே வளர்ந்தா தானே வளர்ச்சி. ஒரு கை மட்டும் பெருசா போயிட்டே இருந்தா அது வியாதி தானே. ஸோ மொத்த உடம்பும் வளரணும். அதுக்கு உங்களோட பார்வை ரொம்ப பரவலா இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்த மட்டுமே வளர்த்தணும்னு முயற்சி பண்றீங்க. பட் அது ரொம்ப தப்பு. விஜய் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்கா நாங்க அடிப்படையில இருந்து வரோம். இந்த பிரச்சனை நாங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க பிரச்சனையான்னு கேட்டு வரல. இங்க பிரச்சனை இருக்கு, இதை தெரிஞ்சுட்டு நாங்க அரசியலுக்குள்ள வரோம். ஸோ எங்களோட முதல் அஜெண்டாவே இதுவா தான் இருக்கும். நல்லா எங்களுக்கு பணம், நான் திரும்பி சொல்றோம், இத்தனை பிரச்சனை இத்தனை பேர் சொல்லும் போதும் ரொம்ப பாவம் அவங்கலாம். இன்னமும் காலையில சாப்பாட்டுக்கு போய் கோயில்கிட்டையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கிட்டையும் நிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ உங்களால சரியா சாப்பாடு கூட ஒரு மக்கள் சாப்பிடாம தானே இந்த மாநிலத்துல இருக்கிறாங்க. அப்படித்தானே நீங்க இந்த ஆட்சியை வச்சிருக்கீங்க. இதுல என்ன உங்களுக்கு பெருமை? திராவிட மாடல் அப்படிங்கிற என்ன பெருமை? இதுக்கான சொல்யூஷனுக்காகவும் அவரு வந்து நிறைய விஷயங்கள் பேசணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு சொல்யூஷன் இருக்கு. இது எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு. எல்லா பிரச்சனையும் ஆனா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க போனா அவங்க டெண்டர் கொடுக்கணும். ஏன்
ஒரு சாலை இருக்கு, ஒரு சாக்கடை இருக்கு, அதுல ஒரு செவுரு கட்டணும். மீறி போனா அதுல இருந்து ஒரு 200 அடி 300 அடி வரும். இதை போய் கேட்டா நான் டெண்டர் கொடுக்கணும், கான்ட்ராக்டுக்காரங்க தான் வந்து பண்ணணும், அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இதை அந்த கவுன்சிலர் பண்ண மாட்டாரா? அந்த எம்எல்ஏ பண்ண முடியாதா? நீங்க கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து பண்ணா தானே அது வரும். ஏன் உங்க சொந்த பணம் மீறி போனா ஒரு 20,000 ரூபாய் வரும், அது செலவு பண்ண முடியாதா? சரி நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல அந்த வாய்க்கால் இருக்கும், வாய்க்காலுக்குள்ள நிறைய செடிகள் முளைச்சிருக்கும், பாம்பு பூச்சி எல்லாம் வருது. அதை ஒட்டியே பல குடும்பங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப இல்லாதவங்க தான். அவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி போய் மனு கொடுக்குறோம், நடவடிக்கை எடுக்கல. நாங்க எடுக்கிறோங்க எங்களை விடுங்கன்னா எங்களுக்கும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை மீறி போனோம்னா தடையை மீறி வராங்க, சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நாங்க என்ன கேட்கறோம், எங்க வீட்டுக்கு வந்து வீடு கட்டி கொடுங்க, வாசகத்தை வச்சு கொடுங்க நான் கேட்குறோம். மக்களுக்கு ஒரு 100 வீடு இருக்கு, நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தான், அது கூட பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அது அந்த ஆதங்கத்துல தான் கேட்கிறோம். ஒண்ணு உறுதியா சொல்லிக்கிறோம், இது எல்லாமே மாறும், இது எல்லாத்தையும் மாத்துவோம், இதுக்கு தான் வரும். இது இப்படியே இவங்க இவ்வளவு நாள் பேசி பேசி ஏமாத்தி ஏமாத்தி 1000 ரூபாய் மாசம் கொடுத்தா போதும், 2000 ரூபாய் மாசம் கொடுத்தா போதும், பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா போதும், ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா போதும், இந்த மக்கள் இப்படியே முட்டாளாவே வச்சுட்டு இருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு மக்களுக்கும் எடுத்து சொல்லிட்டே இருக்கும். இந்த காலத்தையும் மாற்றுவோம், இந்த சூழலையும் மாற்றுவோம். ஃபைனலா இந்த கேள்வியோட முடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து மக்களோட பிரச்சனைகளுக்கு ஹோம்ஒர்க் பண்றாங்க, அதை தான் விஜய் அவர்களுக்கு ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க, விஜய் அவர்கள் அதை பார்த்து படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் அவர்களுக்கு எல்லா மாவட்டத்திலும் குறிப்பா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றது விஜய் ஆல்ரெடி அவரோட பார்வையில தான் இருந்துகிட்டு இருக்கா? அந்த பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரியுதா? கண்டிப்பா தெரியுது. ஆக்சுவலா நீங்க எங்க இந்த டிஜிட்டலை கரெக்டா பயன்படுத்துறது நாங்க தான். எங்க பகுதியில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியா எங்க தலைமைக்கு தெரியப்படுத்துவோம். அது டைரக்டா தளபதியே பார்ப்பாரு. ஸோ அதுக்கான டிசைன் தான் ஆப்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து அதில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் கேட்டு தெரிஞ்சு, சில சமயம் எங்களுக்கே கால் பண்ணி அது என்னப்பா அது ஓகேவா சரியாயிடுச்சான்லாம் கேட்பாரு. இல்லைனா இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குன்னா அது எல்லாமே தெரிஞ்சுப்பாரு. அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஸோ மக்களுக்கு எங்கெங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்குறாரு. ஸோ அதுக்காக தான் நாங்களும் இப்போ எங்கள் வார்டில் இருக்க பிரச்சனை, எங்களோட பகுதியில் இருக்க பிரச்சனைகளை பொதுமக்களுக்கு சொல்லிட்டு வரோம், எங்கள் தொகுதி மக்களுக்கு சொல்லிட்டு வரோம். அதோட நோக்கம் என்னன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் ஏன் சொல்றோம்னா, இந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா 2026க்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து முதல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க எந்தெந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றோமோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து உடனடியா நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது. அதுக்கான தீர்வுக்கானதான் நம்ம இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தானே. விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியல, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் வந்து பிரச்சனைகள் எழுதி கொடுக்குறாங்க, அதை பார்த்து தான் அவரு மக்களோட. நீங்க நம்புறீங்களா? அப்படித்தான் இது. அதுதான் என்ன, அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அதுதான் அவரு எங்களை பேசாம அவங்களை அரசியல் பண்ண சொல்லுங்க. இப்போ அவ்வளவு தூரம் எங்களை விமர்சனம் பண்ணாம அவங்கள ஒரு அரசியல் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். தவிர்க்கவே முடியாது, அவங்களால நாங்க தவிர்க்க முடியாத சக்தி. எங்களை ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். பட் நாங்க என்ன சொல்றோம்னா, தளபதி செயல தான் வாழ்க வசவாளர்கள் நல்லா இருங்க அப்படிங்கிறது. நேற்று ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு விஷயம் நான் சொன்னதை நான் ஆன் ஸ்கிரீன்ல கேட்கணும்னு விருப்பப்படுறேன். நேற்று அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வராரு. புதுச்சேரியிலாம் நாங்கள் போகும் பொழுது வேனுக்கு வருவார், பேசுவார், உடனே காருக்கு ஏறிட்டு கிளம்பிடுவார், அங்கேருந்து புறப்பட்டுருவார். நேற்று மாதிரி தான் நினைச்சா உங்களை சந்திச்சாரா? அவர் அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் விஜயோட அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அவரு. நேற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. கீழே பேசி முடிச்சுட்டு வரும்போது நாங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தோம். எங்களை பார்த்துட்டு அவர் எங்களை தேடி, நான் நின்றுட்டு இருந்தேன், நின்று ஒருத்தர் என்னை மறைச்சிருந்தாரு. அப்பவும் அவர் என்னை பார்த்துட்டு தோல்ல கை போட்டு இப்படி தட்டி கொடுத்துட்டு அப்படி அந்த பார்வையே அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் கொடுத்துச்சு பார்த்து. அப்புறம் அங்க இருக்க ஈரோடு நிர்வாகிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவர் அங்கிருந்து கிளம்பினார். அவருக்கு ரொம்ப ஆசை தான் இன்னும் இருக்கணும், பொறுமையா எல்லாத்தையுமே மீட் பண்ணுங்கிற ஆசை தான். பட் அந்த அந்த இடம் வந்து ரொம்ப கன்ஜெக்டடா ஒரு கூட்டமா, நம்மனால ஏதாவது யாருக்காவது பிரச்சனை வந்துருமோங்கிறதுல தான் அவர் பல விஷயத்தை அவாய்ட் பண்றாரு. பட் ஆனால் அவர் ரொம்ப விரும்புவார் எங்க கூட எல்லாம் இருக்கணும், பேசணும் அப்படிங்கிறத. தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல எதிர்பார்க்கிறோம். அந்த மக்கள் சந்திப்பை இன்னும் நீங்க பிரம்மாண்டமா நடத்த போறீங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கும் நாங்க சீக்கிரம் வெயிட் பண்றோம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இன்னொரு சொல்ல அவங்க சந்திப்பு நிச்சயமா.